Pramerica Life Guaranteed Return on Wealth Plan ஒரு assured wealth create பண்ண ஒரு pathway-வா அமையுமா இல்லை இதுவுமே another low return trap-ஆ? வாங்க ஒரு in-depth analysis மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான்-லிங்க், நான்-பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி என்ன இயர்ஸ் கம்ஃபர்டபுளோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் as long as the policy remains active நீங்கள் guaranteed benefits ரிசீவ் பண்ணலாம். அண்ட் இந்த பெனிஃபிட்ஸை எப்படி ரிசீவ் பண்ணணுன்றதுமே நீங்கள் டிசைட் பண்ணலாம், எய்தர் as a lump sum or as a regular income through various income options. ஸோ இதில் டேக்ஸ் அட்வான்டேஜஸ்மே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் 4 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் லைக் சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசியோட சரண்டர் வேல்யூட 75% வரைக்கும் லோன் அமௌண்ட் அவைல் பண்ணலாம். அண்ட் இந்த பிளானோட பெனிஃபிட்ஸை உங்கள் கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளானில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே ஃபுல்லி கேரண்டீட். இது எல்லாமே அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிட்டாலுமே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி இன்செப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பே அவுட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். அண்ட் ஆல்சோ இந்த சம் அஷூர்ட் இவங்க கொடுக்கறது ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்லி ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த பிளான் கம்பேரிட்டிவ்லி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட ட்ராபேக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. பட் இந்த பாலிசியை பற்றி இன்னும் சில ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை கூட ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் 50,000 rupees per year 10 yearsக்கு. ஸோ பாலிசி டேர்ம் 20 years, அவங்க சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் 4 lump sum amount. ஸோ மெச்சூரிட்டியில் இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் lump sum 12.53 lakhs கொடுக்குது, இன்க்ளூடிங் அக்ரூட் லாயல்ட்டி அடிஷன்ஸ். ஸோ அப்போ ஐஆர்ஆர் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 6.01% வருது. இது ரொம்ப ரொம்ப கம்மி. டிப்பிக்கலி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட கம்மின்னே சொல்லலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுவும் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்க டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா ஒரு இன்கம் பே அவுட் ஆப்ஷன் நீங்கள் ஆப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் இதை விட ஃபர்தராக ரெடியூஸ் தான் ஆகும். ஸோ ஒரு 20 years மாதிரி ஒரு லாங் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் இன்அடிக்குவேட் தான், எஸ்பெஷலி இன்ஃப்ளேஷனையும் ஃபேக்டர்ன் பண்ணிங்கன்னா. ஏன்னா உங்களுடைய ஃபியூச்சர் கோலோட காஸ்ட்டையும் இது வந்து ரைஸ் ஆகிடும் அந்த டைமில். ஸோ பர்ச்சேசிங் பவர் எரோட் ஆகிடுது. ஸோ இந்த பாலிசி நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுற தேவையான ரிக்வயர்ட் கார்பஸ் பில் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அடிஷ்னலி இதோட லோ சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுத்துலையுமே லெஸ் அப்பீலிங்காக தான் காட்டுது. ஸோ இன் கன்க்ளூஷன் இதோட ஐஆர்ஆர் அனாலிசிஸ்லேயே தெரியுது ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸை எஃபிஷியண்டாக ஒரு இன்வெஸ்டர் மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு இது ஃபேவரபிள் சாய்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுக்கிறோம். இப்போ அமெரிக்கா பாலிசி மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், இன்னும் எஃபிஷியண்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சேம் பேராமீட்டர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். ஸோ சேம் ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் 50,000 வச்சு உங்களால் அடிக்வேட் லைஃப் கவரும் வந்து செக்யூர் பண்ண முடியும், சைமல்டேனியஸ்லி ஒரு ஸ்ட்ராங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸையும் பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் இன்சூரன்ஸ் நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். சம் அஷூர்ட் 7.5 lakhs, ஸோ அப்ராக்சிமேட்லி 5,500 rupees ஆகுது ஃபார் 20 year டேர்ம் அண்ட் 10 year premium payment period. So remaining 44,500 rupees நீங்க wealth building investments குள்ள channel பண்ணலாம். உங்க investment avenue உங்களுடைய risk appetite கேத்த மாதிரி நீங்க choose பண்ணலாம். Suppose உங்களுக்கு low risk instruments வேணும்னா public provident fund மாதிரி PPF ல invest பண்ணலாம். High risk options ல invest பண்ணா equity mutual fund ல invest பண்ணலாம். இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சினாரியோமே காட்டியிருக்கோம் for an easy reference. So in the case of PPF calculations வந்து minimum investment requirement of 500 rupees for 15 years base பண்ணி தான் நம்ம calculate
கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து ஒரு ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் 13.12 lakhs கொடுக்குது. ஐஆர்ஆர் 6.32% கொடுக்குது. இதே நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே 27.16 lakhs வருது. ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணால் கூட போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 24.48 lakhs வருது. அப்போ ஐஆர்ஆர் 10.50% வருது. ஸோ கிளியர்லி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் ஃபார் மோர் எஃபிஷியண்ட்டாக அண்ட் கோல் ஓரியன்டாக இருக்குது. இதே ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் உங்களுக்கு லிமிடெட் கவரேஜ் அண்ட் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பியூர் டேர்ம் பாலிசியை ஒரு காம்பினேஷனோட உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் கோல்ஸை மோர் எஃபெக்டிவ்லி மீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பிரைமேரிக்கா லைஃப் கேரண்டீட் ரிட்டர்ன் ஆன் வெல்த் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்லேயே இந்த பாலிசி சேவிங்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸில் கம்பைன் பண்ணுறாங்க. 4 பிளான் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கேஷ் ஃப்ளோ நீட்ஸ்க்காக. ஆனால் ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுடைய பீரியாடிக் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அந்த பீரியாடிக் பே அவுட் எவ்வளோ ஹையராக இருக்குது, இல்லை உங்களுடைய மெச்சூரிட்டியில் லம்சம் பெனிஃபிட் எவ்வளோ லோவராக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஐஆர்ஆர் ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணும் போதே தெரியுது ஒரு சேவிங்ஸ் காம்போனன்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அடிஷ்னலி சம் ஆஷோட ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஹை ஏஜென்ட் கமிஷன் வேறு இருக்குது. ஸோ என்னதான் இந்த பாலிசி ஒரு டிசிப்ளின் சேவிங்கை ப்ரமோட் பண்ணாலுமே ஒரு காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லை சஃபிஷியன்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கறதுல இட் ஃபெயில்ஸ் டு டெலிவர். ஸோ கேரண்டீட் பெனிஃபிட் மட்டும் வச்சு நம்ம இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றது டிசைடிங் ஃபேக்டரை வச்சுக்க கூடாது. இதை விட மோர் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ பார்த்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பியூர் டேர்ம் பாலிசியில் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் டு க்ரோ யோர் வெல்த் அண்ட் டு மீட் யோர் லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த அப்ரோச் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் ரெண்டுத்தையுமே என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் சஸ்டைனபிள் சக்ஸஸ் அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.